ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசையுடனும் சான்றோனாக்கிய குருமாரின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவேதுணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரவணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்களும் பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளும் அனைவருக்கும் உரித்தாக. இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். இன்று மேஷத்தில் சூரியன் உச்சமடைகிறது. ஆகவே நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். நினைத்த காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள், எல்லா காரியங்களும் சித்தி பெறும். நினைத்த காரியங்களை செய்வதற்கு குறுக்கு வழியில் மட்டும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. மற்றபடி எல்லா விஷயத்திலும் நன்றாக இருக்கும். பணபலம் நன்றாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். அதிகாரப்போக்கு உங்களை உச்சத்தில் கொண்டு செல்லும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் அனைவரும் உங்களை சார்ந்து இருப்பார்கள். உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குழந்தைகளுக்கு முயற்சிக்கு ஊக்குவம் அளிப்பீர்கள். அக்கம்பக்கத்தினரால் வரையம் உண்டாகும். தொழிலில் சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றியும் லாபமும் உங்களுக்குத்தான் என்பதில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை. லாபத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் நிகர லாபம் வெற்றிதான், நிகர வருமானம் லாபம்தான் என்போது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை சிம்பிளாக இல்லை, எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக டைரக்டர் சங்கர் போல் பிரம்மாண்டமாக செஞ்சு எல்லாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். தேவையான மாற்றங்களை தேவைப்படும் அளவிற்கு இல்லாமல் எதிர்பாராத அளவிற்கு செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள், தொழில் ஊழியர்கள் எல்லோரும் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடக்கும். பணவரவு, தனவரவு, பணப்புழக்கம், பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. என்னதான் சிறப்பாக இருந்தாலும் மனம் மட்டும் ஒரு விரக்தியான நிலையில் தனிமையை நாடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இறை வழிபாடு, தியானம் நன்மையை தரும். மிதுனம். உங்களுடைய ஆளுமைத்தன்மையாலும் நிர்வாகத்திறமையாலும் பொருளாதார நிலை உயரும். பணபலம் அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள். அதே நேரத்தில் உங்கள் பேச்சே உங்களுடைய செல்வாக்கை பெற்றுத்தரும். ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லோரும் திருப்பி உங்களை பார்ப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சுத்தன்மை, வாக்கு வன்மை இருக்கிறது. ஆகவே பேசி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள். தொழிலில் சகோதரர், நண்பர்கள், ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பெண்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அரசு வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமம் என்பதால் போட்டிகளை தவிர்க்கவும். நல்ல தகவல் வர தாமதமாகும். கடகம். உங்கள் ஆரோக்கியத்தில் முதலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு எல்லாம் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வீண்படிகளும் வந்து சேரும். மாற்றங்கள் செய்ய உங்கள் மனம் பதட்டத்துடனும் துணிச்சலோடும் துரிதமாகவும் இருக்க வேண்டும் என்ற அலைப்பாயும். ஆனால் இன்று மாற்றங்களையும் புதிய முயற்சிகளையும் தவிர்ப்போம். பிரச்சனைகள் வரும் என்பதால் அதை சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். குடும்பாங்கத்தினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு உதவிகள் நன்றாக இருக்கும். பணபலம் அதிகரிக்கும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, என்ன தான் செஞ்சாலும் என்ன தான் கிடைத்தாலும் உங்களுக்கு திருப்திங்கிறதே இருக்காது.
இறை வழிபாடு, தியானம் உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். தேவையில்லாத சிந்தனைகள், எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் விலக்கிடுங்க. உங்கள் நண்பர்கள் வட்டம், உங்களுடைய நல்ல நண்பர்கள் வட்டம் உங்களை மன சூழ்நிலையை மாற்றும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வேற்றுமானை தருவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். தொழிலில் சக ஊழியர்கள், நண்பர்கள், சகோதரர்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்காமல் உங்களுக்கு பிரச்சனைகளை தருவாங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால அதையெல்லாம் சமாளிச்சிடலாம். பணபலமும் பெண்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கை பெற்றுத்தரும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. உங்கள் மனதை மட்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டால். கன்னி, வேலைப்பளு அதிகரிக்கும், பணி சுமை அதிகரிக்கும், பணி அழுத்தம் அதிகரிக்கும். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் பிறர் விஷயத்தில் தலையிடுவது, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவது போன்ற பிரச்சனைகளை கைக்குள்ள இருப்பதனால்தான். உங்கள் வேலைகள் மட்டும் கவனம் செய்தால் போதும். சுருக்கமாக சொல்லலாம், வழக்கமாக செய்கிற வேலை, இயல்புக்கு மாறான வேலைகளெல்லாம் விட்டுட்டு என்ன ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே ஒர்க்லோடு குறைஞ்சிடும். சும்மா வித்தியாசமாக பண்ணி பார்க்குறேன், மாற்றி யோசிக்கிறேன், அடுத்த வேலையை எடுத்து பார்க்குறேன், அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதெல்லாம் இடியாப்பச்சிகளை கொண்டு விட்டுடும். நண்பர்கள், சகோதர ஊழியர்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் சிக்கலில் மாட்டிட்டு அவங்களையும் சிக்கலில் மாட்டி விடக்கூடாது. அரசு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்னை அதை தவிர்ப்பது நல்லது. பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. தொழிலுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணலாம். ஒரு புனித யாத்திரை, இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். துலாம், தொழிலில் உங்களுடைய இலக்குகளை நீங்களே விரிவு பண்ணிக்குவீங்க. புதிய புதிய டார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ரீச் பண்ணி, அச்சீவ் பண்ணி வரலாற்று சாதனை படைக்க போகிறீங்க. உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். அதற்காக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்லிமிட்டட் டார்கெட்டு, அன்லிமிட்டட் டிசையர்லாம் வேண்டாம். இப்போ ஒரு 100% பண்ணுறீங்கன்னா ஒரு 120%, 150% ஓகே. அதுக்கு 500% வச்சுட்டு அதுக்காக ஓட்டினீங்கன்னா காலம், மனமும் உடலும் தேஞ்சு போமே தவிர காரியங்கள் நடக்காது. அதனால் உங்களுடைய லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் உயரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தாண்டுதலை வைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். பணி அழுத்த, பணி சுமைகளை சமாளிக்க நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உதவி புரிவார்கள். அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வாழ்க்கை துணை, பெண்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய திறமைகள், செல்வாக்குகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், உங்களுடைய திறமையினால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச காரியங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி திரும்ப கிள்ளி போட்டால் கூட ஆஹா இதனால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களை தலைக்கு மேலே வச்சு கொண்டாட போகிறாங்க. அதை நீங்கள் தக்க வைத்து கொண்டீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். அரசு விஷயத்தில் எதிர்ப்புகள் இருப்பதனால என்று அதை ஒத்தி போடவும், பெண்களால் சில அவமானங்கள் வருவதால் அவர்களிடம் கவனமாக கண்ணியமாக பழக வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதையெல்லாம் இன்று நீங்கள் சமாளித்ததால் வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். தனுசு, புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் கொடியேற்றி பறக்கும். இருந்தாலும் அதற்கு சரிக்கு சமமாக தடை, தாமதங்கள், வீண் விமர்சனங்கள், எதிர்ப்புகள்லாம் தோன்றும். அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள், மாற்றங்களை எல்லாம் ஒத்தி போடுங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு, திறமைகளுக்கு நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன வசதிகள் கூடும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது என்பதால் உழைப்பில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். மகரம், பேசியே உங்களுடைய சமூக அந்தஸ்தை கூட்டிக்குவீங்க. அதாவது நீங்கள் போய் பேசுனீங்கன்னா போதும், உங்களுடைய அந்தஸ்து தன்னால் போயிடும். நீங்கள் ஒன்றுமே பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் தெரியாது. பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லோரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அது சும்மா தான் பேசுவீங்க, அது உளறலாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிறதுனால அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறத எல்லோரும் பின்னாடி தெரிந்து பார்ப்பாங்க. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும்.
வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. நண்பர்கள், சகோதரர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் கொஞ்சம் உத்தரவு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கட்ட பஞ்சாயத்து, முன்ஜாமீன் போடுவது இதையெல்லாம் தவிர்க்கவும். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம், புதிய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் அதே அதீத தன்னம்பிக்கையில் வேலையை எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா அது பணிச்சுமையும் பணி அழுத்தத்தையும் கொடுக்கும். அதனால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மாற்றத்திற்குரிய ஆர்வம் எல்லாமே உங்களுடைய கட்டுக்குள்ளே வைத்துட்டு வேலை பார்த்திங்கன்னா பணிச்சுமையை ஓரளவுக்கு குறைக்கலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறதுக்கு பணபலம் உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோரும் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். தொழிலில் ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இன்று அதை ஒத்தி போடவும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தப்பித்தவரையோட வாழ்க்கை துணையோட விளையாட்டுக்காக சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். அவருடன் பாசமாக பழகி பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மீனம், தேவையற்ற சிந்தனைகள், எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் கவனம் செலுத்தினால் நன்றாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கு, கோபதாபங்களை குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை திறமைகள் மதிக்கப்பட்டு உங்களுக்கு பெரும்புகளையும் பெற்றுத்தரும். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். வேற்றுமொழி பேசுவதுடன் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவது போல் எல்லோருக்கும் எல்லா நாளும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணவாய நமக. ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜோதிடத்தை மேல் ஆர்வம் கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்களை இந்த காணொலியை கண்ட பின் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். நன்றி, வணக்கம்.